ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது பிரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது மட்கன்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு பீரியாட்டிக் கிரைம் த்ரில்லர் ஜானலில் எடுத்திருக்காங்க. வருண் தேஜ் அண்ட் மீனாட்சி சௌத்ரின்னு சொல்லி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான், ஆனால் தேட்டர்ஸில் கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பட் தமிழ் டப்பிங்கோட இப்போ ஓடிடியில் வந்திருக்கே, படம் பார்க்கறதுக்கு ஒர்த்தா இல்லையா, பீரியாட்டிக் லுக்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்த உங்களுக்கு ஒரு வரியில் இந்த படத்தை சொல்லணும்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தில் வர்ற நம்ம வருண் பேர் தான் வாசு. ஸோ வாசு பிறக்கும் போதே ஒரு ஏழை குடும்பம் தான், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அப்படி 1958 சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவர் இப்போ 1982 எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனார், என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு பயோபிக் மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போவாங்க. அதுலேயும் சின்ன வயசில் ஒரு 15 வயசுக்குள்ளே ஒரு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போனவர் 7 வருஷம் அங்கே தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் ஒரு தேங்காய் கடையில் சாதாரணமாக ஒரு கூலி வேலை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த தேங்காய் கடையில் ஆரம்பிக்கிற இவரோட வாழ்க்கை பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த மார்க்கெட்டுக்கே ராஜா ஆகுறாரு, பின்ன எப்படி கேம்பிளிங் லைஃப்குள்ளே கேம்பிளிங்கில் எந்த மாதிரியெல்லாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு, இந்தியன் எக்கனாமிக்கே டவுன் ஆகிற அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாருன்னா பாருங்கள் அந்த பீரியடில். இந்த படத்தோட அந்த பிளாட்டே ஒரு நல்ல யூனிக்கான ஒரு அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஸோ ஒரு நார்மலான மனுஷன் எப்படி கேம்பிளிங் மூலமாக நல்ல பணத்தை சம்பாதிக்கிறான், அதுலேயுமே பணத்தை சம்பாதிக்கிறான்னு சொல்ல முடியாது, சும்மா அள்ளுறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த பிளாட்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க. வருண் தேஜ் ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்தில் டிஃப்ரெண்டான ஷேட்லலாம் வராரு. ஒரு ஃபஸ்ட்டு யங்கான ஏஜில் இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நிறைய ஷேட் இந்த படத்துக்கு அவருக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடில் எல்லாமே லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி நல்லாவே பண்ணியிருக்காரு. மீனாட்சியை பொறுத்தளவுக்கு ஹீரோக்கு ஒரு பேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஃபீல் ஆகல. ஒரு சின்ன எமோஷன் போர்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த எமோஷன் போர்ஷன் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நம்ம தெரி படம், மெர்சல் படம், இந்த 2 படத்துலையுமே ஒரே மாதிரியான ஒரு எமோஷன் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அந்த எமோஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துலையுமே இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. அட்லி அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம 2 படத்துலையுமே ஒரே மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் கொடுத்துருப்பாரு. என்னடா கடைசி பிரிச்சுட்டே அப்படிங்கிற ஒரு ஃபீலை உண்டாக்குற மாதிரி அந்த போர்ஷன் கரெக்டாக அமைஞ்சிரும். பட் இந்த படத்தில் மீனாட்சியை பொறுத்தளவுக்கு போயிட்டாலா, சரி போயிட்டு போகிறப்போ அப்படிங்கிற மாதிரி தான், ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த ஃபீலில் எமோஷன் கண்டிப்பாக சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தில் மியூசிக் நம்ம ஜீவ் பிரகாஷ் தான் சும்மா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் சாங்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில. பட் நம்ம ஜீவ் பிரகாஷ் அவரோட ஒர்க்கை ப்ராப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தோட கதையெல்லாம் பார்க்கும்போது ஓப்பனப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கேஜிஎஃப் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மலான மனுஷன் எப்படி பணம் சம்பாதிச்சு தங்கத்தை நல்லா அள்ளி ஒரு பணக்காரன் ஆகிறான் அப்படின்னு ஒரு படத்தில் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியான சாயில் டிஃப்ரெண்டான ஒரு கதைகளை பார்த்திங்கன்னா படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மற்ற படங்கள் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் அது இந்த படத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னா, விரலூட்டின்ற மாதிரி 2-3 சீன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீன்ஸு, கேரக்டர் ஆர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு எழுதலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அமைஞ்சிருந்தா இந்த படத்தோட ஹைப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ படத்தோட டூரேஷனுமே ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அதுலேயுமே இந்த தேங்காய் கடையிலேருந்து ஆரம்பித்தாலே இந்த படம் போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்ஷன் போர்ஷன், பீரியாட் லுக்கு, அந்த பீரியாட்டிக் செட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் நல்லாயிருக்கு. ஃபேமிலிஸோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மட்கா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்து யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.